திரு மனுஷ், திமுகவும் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது, நாட்டிற்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை எதிர்க்கக்கூடிய அறிக்கையாக இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு நாகராஜ். பாஜக நாடு முழுக்க மிகப்பெரிய தோல்வி முகத்தில் இருக்கிறது என்பது நாடு முழுக்க இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த தேர்தலில் அவர்கள் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டது. முதலில் இந்தியா கூட்டணி உடையும் என்று ஆசைப்பட்டார்கள், அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. அப்புறம் அவர்களுக்குள் முரண்பாடுகள் வரும் என்று நினைத்தார்கள், அதுவும் நடக்கவில்லை. தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வரும் என்று நினைத்தார்கள், அதுவும் நடக்கவில்லை. அதாவது எல்லாவற்றையும் விட இப்பொழுது காங்கிரஸ் தேசிய அளவில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை பாஜகவிற்கு ஒரு மரண அடியாக வந்திருக்கிறது. இதை பார்த்து எப்படி அஞ்சு நடுநடுங்கி போயிருக்கிறார்கள் என்பது அவர்கள் உபயோகித்த தரக்குறைவான ஓமானத்திலிருந்தே அவர்கள் இதை பார்க்கலாம். பதட்டம், அச்சம், இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாத தடுமாற்றம். ஏனென்று கேட்டால் இந்த நாட்டை 10 ஆண்டுகளாக அவர்கள் சீரழித்திருக்கிறார்கள். இந்த நாட்டை 10 ஆண்டுகளாக படுகொலையில் தள்ளி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டுகளாக இந்திய பொருளாதாரம் இவர்கள் கொண்டு வந்த பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி இரண்டின் மூலமாக அதலபாதாளத்திற்கு சென்றிருக்கிறது. நாடு முழுக்க வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது. விலைவாசி உயர்வு இன்றைக்கு கண்ணு கெட்டாத தொலைவிற்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் கொண்டு வந்த இந்த கொடூரமான நோய்களுக்கு எதிராக ஒரு அருமருந்தாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. இது உண்மையிலேயே நீங்க இது வந்து மரணாடி அப்படின்னு சொல்றீங்க, ஆனா பொய் மூட்டைகளை எடுத்துட்டு வந்து தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாஜக விமர்சிக்கிறாங்களே. இல்ல, பொய் சொல்வதையே வாழ்நாள் முழுக்க தொழிலாக கொண்டவர்களுக்கு, பொய்யையே அரசியலாக கொண்டவர்களுக்கு, நாட்டு மக்களை அன்றாடம் தினம் தினம் பொய்களால் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பொய்யாகத்தான் தெரியும். என்னைக்காவது உண்மை பேசியிருந்தா தானே உண்மையை பார்க்க முடியும். பொய் தானே நாள் முழுக்க வாயை திறந்தா பொய், ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா பொய். என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மை பேசியிருக்காங்க. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், நாங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டப்போ இவங்க ஒரு மாநில கட்சி தானே, இவங்களால எப்படி இதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. நாங்கள் எங்கள் தேர்தலில் முன்வைத்த பெரும்பாலான கோரிக்கைகளை இன்றைக்கு காங்கிரஸ் ஏற்றிருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று நான் பார்க்கிறேன். ஆளுநர் தொடர்பான வாக்குறுதி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில இல்லையே சார். இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி பார்க்கிற போது நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கூட கடந்த காலத்தில் பல குற்றச்சாட்டுகள், நாங்கள் காங்கிரஸுக்கு எதிராகவும் கடந்த காலத்தில் மாநில உரிமைகள் சம்பந்தமாக போராடி இருக்கிறோம். அது மொழிக் கொள்கையாக இருக்கலாம், வேறு சில பிரச்சனைகளும் கூட போராடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை இன்றைக்கு காங்கிரஸ் கடந்து வந்திருக்கிறது என்பது, அதாவது எதெல்லாம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தீமைகளாக இருந்ததோ அது எல்லாவற்றையும் அகற்றுகிற ஒரு மாபெரும் பணியை இன்றைக்கு காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் அறிக்கை காட்டுகிறது. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த தேர்தல் அறிக்கை எங்களுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? ஒன்று மாநில சுயாட்சி, இன்னொன்று சமூக நீதி. மாநில சுயாட்சி, சமூக நீதி என்கிற இந்த 2 அடிப்படையும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் முன்வைக்கிற திராவிட மாடலினுடைய அடிப்படை. இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், உதாரணமாக நீட் போன்ற தேர்வுகளை மாநில அரசுடைய முடிவுகளுக்கே நாங்கள் விட்டு விடுவோம் என்று காங்கிரஸ் கூறுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! மாநில சுயாட்சிக்காக நாங்கள் முன்வைத்த எவ்வளவு பெரிய ஒரு குரல் அது. அதே போல இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இடஒதுக்கீட்டில் உச்சவரம்பை 50% மேல் அதிகரிப்பது, இது நாங்கள் ஒன்றிய அரசு பணி வாய்ப்புகளில் அதிகரிக்க வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து முன்வைத்த கோரிக்கை. எங்கள் தேர்தல் அறிக்கையிலும் அதை முன்வைத்தோம். இன்றைக்கு காங்கிரஸ் அதை ஏற்றிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு விஷயமும் நீங்க, அதாவது இந்த மீண்டும் திட்ட கமிஷன் கொண்டு வரப்படும், அக்னிபாத் திட்டம் ஒழிக்கப்படுவது, தொழிலாளர் விரோத சட்டங்களை கைவிடுவது, இப்படி பல திட்டங்களை இன்றைக்கு காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி, நீங்க வரிசைப்படுத்தின மாதிரி எல்லா விஷயங்களையும் காங்கிரஸ் குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய இடங்கள்ல மாநிலங்களோட ஆலோசித்து எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா டெல்லியில ஆளுநருடைய முடிவுகள் எல்லாம் கேபினெட் அமைச்சர்களோட ஆலோசித்த பிறகு எடுக்கப்படும் சொன்ன காங்கிரஸ் பினராயி விஜயனோட கோரிக்கையோ இங்க திமுக அரசோட கோரிக்கையோ ஏற்கலையா? ஆளுநர்களோட நியமனம் முதலமைச்சர்களோட கலந்தாலோசித்து எடுக்கப்படணும் அப்படின்ற திமுகவோட அந்த தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் ஏற்கலையா? திரு மனுஷ்.
ஒரு தேர்தல் அறிக்கையில எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு எது விடுபட்டு இருக்கோ அதை பத்தி போக்கஸ் பண்றீங்க. சார் அது ரொம்ப நீங்க முக்கியமாக நீங்க நேரடியாக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சிருக்கீங்க, நீதிமன்றத்தில் கலந்து பேசி முடிவு செய்வோம் இருக்கு. கலந்து பேசி முடிவு செய்வோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம், கலந்து பேசி முடிவு செய்வோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இல்ல சார், அது கவர்னர் பத்தி ஸ்பெசிபிக்கா இல்ல, பொதுவா இருக்குல்ல, ஆளுநர் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லல. சரிங்க, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆளுநர் பதவியை நீக்கிறத பத்தியோ ஆளுநருடைய அதிகாரங்களை மறுபரிசீலனை செய்யறத பத்தியோ காங்கிரஸ் தலைமையில ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா அல்லது ஒரு கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா நாங்க முன் வைக்கிறோம். சரிங்களா? எப்படியா இருந்தாலும் அவங்க ஒரு கட்சி நாங்க ஒரு கட்சி, 99% நாங்களும் அவங்களும் இந்த அறிக்கையில ஒத்து போயிருக்கோம். நீங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, நாங்க அதை கன்சல்ட் பண்ணி எங்க ஆட்சி வந்தோம்னா அதையும் நாங்க முன் வைக்கிறோம். இது ஒரு பிரச்சனை இல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. இப்ப அது என்னோட கோரிக்கை இல்ல, திமுகவோட கோரிக்கை இல்ல. திமுகவோட கோரிக்கை நாங்க எங்க வாபஸ் வாங்கிருக்கோம், நாங்க கூட திரும்ப பெறலையே. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? என்ன பிரச்சனைன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக, இப்ப உதாரணமா மொழிக் கொள்கை, அந்த 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் நாங்க அலுவல் மொழியா மாற்றுவோம்ங்கிறத காங்கிரஸ் சொல்லுது. எவ்வளவு பெரிய நீண்ட கால கோரிக்கை இது! இன்றைக்கு எவ்வளவு பெரிய மனமாற்றத்தை இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் நல்லா சொல்றேன் நானு. நாங்கள் திராவிட மாடல் என்று எதை முன்வைக்கிறோமோ, எங்கள் முதலமைச்சர் எதை முன்வைக்கிறாரோ அதுதான் தேசிய மாடல். இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட வேண்டியது சமூக நீதி, சமூக நலன், மாநில சுயாட்சி. இதன் அடிப்படையில் தான் இந்தியா என்ற கட்டமைப்பு நீடித்திருக்க முடியும். ஆனால் பாஜக அந்த கட்டமைப்பை துண்டு துண்டாக உடைத்திருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், இவங்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் வருதுன்னா, பெகாசஸ் உளவு ஊழலை நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்று காங்கிரஸ் சொல்கிறது, பயம் வருது. தேர்தல் பத்திர ஊழல், அதை விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்று காங்கிரஸ் சொல்கிறது. எல்லாவற்றையும் விட PM கேர் ஃபண்ட், இவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிதியை எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம ஒரு தனிநபரின் பெயரால், ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் பெயரால் குவித்து வைத்திருக்கிறார்கள். இவங்க அதிகபட்சமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு எதிர்க்கக்கூடியவங்க காங்கிரஸ் தவறுகளை எல்லாம் கடந்த காலத்துல செய்யலையான்னு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. காங்கிரஸ் தன்னுடைய கடந்த கால கொள்கைகள் பலவற்றை இந்த தேர்தல் அறிக்கையில் மாற்றி அமைத்திருக்கிறது. பாஜகவினுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக ஒரு திட்டவட்டமான கொள்கை பிரகடனத்தை, கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோக்கு சமமானது இந்த அறிக்கை. அப்ப இது ஒரு வரலாற்று. மனோஜ், அடுத்த சுற்றுல நான் மீண்டும் வரேன். திரு பிரியன், இப்போது திமுகவோட தேர்தல் அறிக்கையில இருக்கக்கூடியதுல கிட்டத்தட்ட 99% காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையிலையும் இருக்கு. இது ஒரு தேசிய மாடலாக மாறுது அப்படின்னு திரு மனோஜ் சொல்றாரு. அப்படி பார்க்கணுமா, அல்லது இந்த மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற வாக்குறுதிகள்லையும் செலக்டிவா இருந்திருக்கு காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கணுமா? காங்கிரஸ் செலக்டிவாக தான் இருந்திருக்காங்க. திமுகவுடைய உறுதிமொழிகள் அப்படியே எடுத்துட்ட மாதிரி தெரியல. இப்போ உதாரணமாக கல்வி மாநில பட்டியலுக்கு வரணுன்றது தான் திமுகவோட கோரிக்கை.